जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहती, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सुस्ती की धुन में बजी माया की लुरी है। आराम की चाह वो रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता, अमृत वेला में तपस्वी जलता। संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योग अग्नि से आलस को राख करता। मैं अब सुनहरी राह मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। ஓம் சாந்தி. 24/9/2025 யுக மாற்றத்திற்கான நுழைவாயில் அமிர்த வேலை. 108 நாள் பட்டியினுடைய 65வது நாள். இன்றைய கவிதை. ஓம் சாந்தி. என் உடலில் கடைசி துளி இரத்தம் இருக்கும் வரையிலும், என் உடலின் நரம்புகளில் கடைசி துடிப்பு இருக்கும் வரையிலும், கடைசி உயிர் மூச்சு இருக்கும் வரையிலும், ஒவ்வொரு மூச்சிலும் நான் முன்னேறி கொண்டே இருப்போம். லட்சியம் முன்னால் இருக்கிறது, பின்னேறி செல்ல மாட்டோம். குறிக்கோள் மிக மிக உயர்ந்தது, ஆனால் மாலை வேளை நெருங்குகிறது.
கடல் அலை என்ற பிரச்சனைகள் என்ற நெருப்பு கொதிக்கிறது. புயல்கள் எழுகின்றன. பிரளயம் என்ற நெருப்பு கொழுந்துவிட்டு எரிகிறது. ஒவ்வொரு உயிரையும் நாங்கள் கொடுப்போம். சிரித்து கொண்டே செல்வோம். மகிழ்ச்சியுடன் செல்வோம். மகிழ்ச்சியாக உயிரையும் கொடுப்போம். பின்னேற மாட்டோம். முன்னேறி செல்வோம். என் துணைவர்கள் பயந்து ஓடினாலும் கவலை இல்லை. எதற்காக கலங்க வேண்டும்? பகவான் என் இதயத்தில் இருக்கும் பொழுது என் சிந்தனையில் உறுதி நிலைப்பாடு உள்ளது. வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கை உள்ளது. வேறு என்ன வேண்டும் எனக்கு? இலக்கை எட்டும் வரை உயிரை விடமாட்டேன். பின்னால் செல்லவும் மாட்டேன். முன்னால் சென்று கொண்டே இருப்போம். ஓம் சாந்தி. கவிஞர் என்ன சொல்றார் அப்படின்னா, லட்சியம் ரொம்ப பெருசு. அந்த லட்சியத்தை அடைவதற்காக தன்னைத்தானே அர்ப்பணிச்சிடணும். அர்ப்பணித்து விடுங்கள். தன்னை மகான் லட்சியத்திற்காக தன்னைத்தானே சமர்ப்பணம் செய்து விடுவதுதான் மிக உயர்ந்த தபஸ்யாகும். இறுதி சொட்டு இரத்தம் உடலில் இருக்கும் வரை, கடைசி நரம்பு துடிப்பு இருக்கும் வரை, என் கடைசி இதய துடிப்பு இருக்கும் வரை, எதுவரை மூச்சு இருக்கிறதோ, எதுவரை தமனியில் இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கின்றதோ, எதுவரைக்கும் ஒரு நரம்பு துடிக்கும் வரை, கடைசி நரம்பு துடிக்கும் வரை நாம் முன்னேறி கொண்டே இருப்போம். லட்சியம் முன்னால் இருக்கிறது. ஆகையால் பின்னால் செல்ல மாட்டோம். லட்சியம், குறிக்கோள் மிக பெரியது. மாலை வேளையும் வந்தடைந்தது. இதுதான் வாழ்க்கையின் மகிமையாகும். மரணம் முன்னால் இருக்கிறது. ஆனால் வாழ்க்கை இறுதி நிலையை நோக்கி செல்கிறது. சரிதா முசிபத்தோं की आग उबल रही है. நாலாபுரமும் பரிஸ்திதிகள், அதுவும் விபரீதமான பரிஸ்திதிகள், சூழ்நிலைகள், விபரீதமான சூழ்நிலைகள். நாலாபுரமும் சங்கடங்கள் நிறைந்திருக்கிறது. பிரளயம் எழுந்து கொண்டிருக்கின்றது. புயல் எழுந்து கொண்டிருக்கிறது. பிரளயம் என்ற அக்னி எரிந்து கொண்டிருக்கின்றது. கொதித்து கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. இவ்வளவு கடுமையான சூழ்நிலைகளுக்கு நடுவிலும் சத்தியம் என்ற தீப சுடரை கையில் ஏந்தி முன்னேறி செல்வது கூட மிகப்பெரிய தபஸ்யா ஆகும். நாங்கள் எங்கள் உயிரையும் கொடுப்போம். ஆனால் மகிழ்ச்சியாக செல்வோம். முழு மனதோடு மகிழ்ச்சியாக. விளையாட்டு, அந்த விளையாட்டு சாதனம், விளையாட்டு வீரன். இந்த உலகம் ஒரு விளையாட்டு. நம்ம விளையாட்டு வீரர்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் வந்திருக்கக்கூடிய விபரீதமான சூழ்நிலைகள் எல்லாமே அந்த விளையாட்டு பொம்மைகள். இந்த விளையாட்டில் வெற்றி இருக்கும், தோல்வி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த சிருஷ்டியை விளையாட்டு அல்லது லீலை அல்லது திருவிளையாடல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நாங்கள் உயிரையும் கொடுப்போம் மகிழ்ச்சியாக. ஆனால் பின்னால் செல்ல மாட்டோம். முன்னால் தான் செல்வோம். என் துணைவர்கள் கூட இருந்தவங்கெல்லாம் பயந்து ஓடினா கூட நாங்கள் கவலைப்பட மாட்டோம். ஒருவேளை நம்ம கூட யாரோ இருக்கிறாங்க இல்லை இல்லாமல் இருந்தாலும் சரி, யாரோ இருக்கிறாங்க இல்லை அப்படிங்கிறது ஒரு அர்த்தமற்ற செயல். ஏன்னா நம்மளுடைய இந்த யாத்திரை தனியாக செல்வதற்கான ஒரு யாத்திரை. ஏன்னா இங்கே யாரும் யாருக்கு அப்பாவும் கிடையாது, எந்த அம்மாவும் கிடையாது, எந்த சகோதரனும் கிடையாது, எந்த சகோதரியும் கிடையாது, யார் ஃப்ரெண்டும் கிடையாது, எந்த ஒரு சொந்த பந்தமும் கிடையாது. எல்லாருமே மாற்றான்கள், நம்முடையவர்கள் அல்ல. இந்த யாத்திரை ஏகாந்தித் யாத்திரை, தனிமையின் யாத்திரை. நாம் தனிமைப்பட்டு போவதுதான் ஆன்மீகத்தின் துவக்கமாகும். எங்கு பிடிப்பு இருக்கிறதோ அங்கு வலி இருக்கிறது. நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள் இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. சிலர் மோகத்தில் நம்மளை கூட ஒட்டிப்பாங்க, சிலர் பயத்தில் நம்மளை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஆனால் அவங்க இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, அது நமக்கு தேவையில்லாத செயல். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய யாத்திரையும் தனிமையான யாத்திரை. எந்த கவலையும் இல்லை. என் கூட இருந்த நண்பர்கள் விட்டு ஓடினாலும், ஏனெனில் எதற்காக பயப்பட வேண்டும்? பகவான் நமது இதயத்தில் இருக்கும் பொழுது.
ஒரே ஒரு பரமாத்மா பாபாவை தவிர மீதி எல்லாமே மாயையினுடைய பந்தனங்கள். என் சிந்தனையில் உறுதி உள்ளது, வெற்றி நிச்சயம் என்ற பொழுது வேறு என்ன வேண்டும் எனக்கு? இலக்கை எட்டும் வரை முன்னால் சென்று கொண்டே இருப்போம், உயிரை விடமாட்டோம், முன்னேறி செல்வோம். சின்ன லட்சியம் வைக்கிறது அபராதம், தப்பு. பெரிய லட்சியம் வைக்கிறது தவறு கிடையாது. தோல்வி அடைகிறது தவறு கிடையாது, குற்றம் கிடையாது. ஆனால் சின்ன லட்சியம் வைக்கிறது மிகப்பெரிய குற்றம். நாம் மகான் லட்சியம் வைக்க வேண்டும், அவ்வளோ மகானாக இருக்கணும். அந்த மாதிரி லட்சியம் அதை அடையவே முடியாதுங்கிற ஒரு நிலை இருக்கும். அந்த மாதிரியான உயர்ந்த லட்சியத்தை நம்ம வைக்கணும். நிறைய பிரச்சனைகள், சூழ்நிலைகள், அவமானங்கள், புகழ், இகழ் எல்லாமே இருக்கும். ஏன்னா ரொம்ப உயர்வான லட்சியம். ஆனால் நம்மளுடைய லட்சியம் உயர்ந்தது, ஆனால் நமக்கு டைம் இல்லை, டைம் கம்மியாக இருக்குது. நம்மளுடைய ஜாகரன், அவேர்னஸ், விழிப்புணர்வு எப்போ ஏற்படுது? நமக்கு அனுகூலமான சூழ்நிலை இருக்கும்போது விழிப்புணர்வு ஏற்படாது. ஆனால் நமக்கு விபரீதமான சூழ்நிலை எப்போ அமையுதோ அப்போ தான் அங்கே ஜாகரன், அந்த அவேர்னஸ், விழிப்புணர்வு ஏற்படுது. ஆத்மா முழிச்சுக்குது, இல்லைன்னா தூங்கிட்டுருது. நமக்கு கம்ஃபர்ட்டான சூழ்நிலை நமக்கு இருக்கிறது வரைக்கும், நமக்கு வசதியான, நமக்கு எப்போவுமே பழக்கமான சூழ்நிலை இருக்கும்போது நமக்கு பிரச்சனைகள் நம்மளை நோக்கி வராது. ஆனால் எப்போ அதை விட்டு வெளியே போகிறோமோ அப்போ நம்ம பிரச்சனைகள் நாலா பக்கமும் நம்ம சூழ்ந்துக்குது. இந்த சூழ்நிலைகள், பலவிதமான விபரீதமான சூழ்நிலைகள் வரும் பொழுது தான் நம்ம ஆத்மா முன்னேற்றத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு உறுதியை எடுக்கிறது. அதனால் பயப்படக்கூடாது, முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும். ஏன்னா நம்மளுடைய மார்க்கம் சத்தியத்தினுடைய மார்க்கமாகும். சத்தியத்தின் மார்க்கத்தில் எதிரிகளுக்கு குறைவு கிடையாது. ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நமக்கு சவால்கள் நிறைந்திருக்குது. எந்த அளவு அதிகமான சவால்கள் நிறைஞ்சிருக்குமோ அந்த அளவு அதிகமான விழிப்புணர்வு நமக்கு ஏற்படும். புகழ், வெற்றி இதெல்லாம் மனிதனை என்ன பண்ணுது? தூங்க வச்சிருது. அதனால் சதா விழிப்புணர்வு. அதனால் இன்றைக்கி இன்றைய பாபாவுடைய மகா வாக்கியம் 65வது நாள் சாதனையினுடைய இன்றைய அமிர்த வேலை பாயிண்ட்ஸ். பலவிதமான திலகங்களை வைத்துக் கொள்ளுங்கள். மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற திலகம். அமிர்த வேலை எழுந்தவுடனே பாபாவிடருந்து மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற திலகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பண்ணணும்? அமிர்த வேலை தனக்கு தானே மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற திலகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். சதா திலகதாரியாக இருப்பதனால் மாயா உங்களை எதிர்கொள்ள இயலாது. திலகம் உங்களுடைய வெற்றியின் அடையாளம் ஆகும். அவ்வளோதான் இன்றைக்கி பாயிண்ட்டு. 3 லைன். என்ன கேட்டீங்க? அதிகாலையிலே நினைவு அப்படிங்கிற மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற திலகத்தை நம்ம வைக்கணும். நமக்கு நாமே, நான் மாஸ்டர் சர்வசக்திமான். மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற திலகம் அப்படின்னா மாஸ்டர் சர்வசக்திவான்கிற நினைவு கிடையாது, அனைத்து சக்திகளின் அனுபவம் செய்யணும். வெறும் நான் சக்திசாலியானவன், நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற நினைவு கிடையாது. என்ன ஆகணும்? அனுபவம் ஆகணும். எனக்குள் அளவிட முடியாத கடல் இருக்கிறது. சூழ்நிலைகள் ரொம்ப சின்னது, நான் மிகப்பெரியவன். நான் அந்த சூழ்நிலைகள், பிரச்சனைகள், கவலைகள், துக்கங்கள் எல்லாத்தையும் விட நான் மிக 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 பெரியவன். அதனால் அமிர்த வேளையில் தனக்குத்தானே நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிற திலகத்தை வைத்து கொள்ளுங்கள். இதான் ஹோம்ஒர்க்கு. மாஸ்டர் சர்வசக்திவானில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? ஒன்று மாஸ்டர், இன்னொன்று சர்வ, இன்னொன்று சக்தி, இன்னொன்று வான். சக்தி கூட ஒன்று கிடையாது, சர்வசக்தி. நம்ம 8 சக்திகளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆனால் அதில் 2 சக்திகள் இருக்குது, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் கம்மியாக தான் பண்ணுறோம். முதல்ல இருக்கக்கூடிய 2 சக்தி அது என்னது? அதாவது தயாராக இருக்கும் சக்தி, விஸ்தாரத்தை சாரமாக்கக்கூடிய சக்தி. இந்த 2 சக்திகள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஏன்னா இந்த 2 சக்திகள் கூட தான் வைராக்கியம் இணைந்திருக்கிறது. இந்த 2 சக்திகள் கூட டிட்டாச்மெண்ட் கம்பைண்டாக இருக்குது, இணைந்து இருக்குது. நம்ம இந்த உலகத்திற்கூட 5 விஷயங்களை பேசணும். நம்ம ஃபஸ்ட்டு கல்யாண், நன்மை, இந்த உலக நன்மை, உலகத்தின் நன்மை. அடுத்தது இந்த உலகத்திற்கு நன்மை, சகாஸ் கொடுக்கறது. அதுக்கு அடுத்த விஷயம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்தின் மீது நம்ம சாட்சி பாவனையுடையவங்களாக இருக்கிறது.
அதை விட முக்கியமானது இந்த உலகத்துலேருந்து நம்மளையே பாதுகாப்பாக வச்சுக்கிறது. 4வது பாயிண்ட் இது. கல்யாணம் பண்ண போகிறாங்க, அதாவது நன்மை செய்கிறதுக்காக போகிறோம், ஆனால் நம்மளே அங்கே மாட்டிக்கிட்டோம், நம்மளாலே பாதுகாப்பாக வர முடியல அப்படின்னா இந்த உலகம் என்ன பண்ணும்? யாருக்கு நம்ம நன்மை செய்ய போனோமோ அவங்களே நம்மளை சிலுவையில் அரைஞ்சிருவாங்க. அப்புறம் 5வது கடைசி விரக்தி. இந்த விரக்தி இந்த உலகத்துலேருந்து முற்றிலுமாக டிட்டாச்ட். இந்த 5 விஷயமும் ஒன்று தொடர்ந்து கண்டினியூவாக இருக்குது, சார்ந்து இருக்குது. ஒருவேளை நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம், அதை நன்மை செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த மற்ற 4 விஷயங்களுக்கும் ஆபத்து இருக்கிறதுல. சகாஸ் பண்ணுறதுல அவ்வளோ ஒன்றும் ஆபத்து இல்லை, அதில் டேஞ்சர் இல்லை. சகாஸ் கூட ஆத்மாக்கள் கூட நம்மளை இணைக்குது சூட்சுமமாக. ஆனால் இதை மறந்துடக்கூடாது, நம்ம இந்த உலகத்திற்காக சேவை செய்து கொண்டே நம்ம உலகத்துலேருந்து தனிப்பட்டவங்க விடுபட்டவங்க அதுலேருந்து நம்மளே பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அப்புறம் இந்த உலகத்திலேருந்து நம்ம முற்றிலுமாக விரக்த நிலையில் இருக்கணும், அதாவது முற்றிலுமாக டிட்டாச்சாக இருக்கணும், பாதுகாப்பாக வச்சுக்கணும், விரக்த நிலையில் இருக்கணும், சாட்சி நிலையில் நிலைச்சிருக்கணும், எதுலேயும் இன்வால்வ் ஆகிடக்கூடாது, டிட்டாச்சாக இருக்கணும். இல்லைன்னா அந்த விஸ்வ கல்யாணக்காரி அப்படிங்கிற அந்த டைட்டில் ட்ராப் ஆயிரும். அதாவது நம்ம ஒரு பொறியில் போய் மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிரும். ஏன்னா எந்த பார்டரு எது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே போயிடுது, எல்லை எது வரைக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடுது. கல்யாணம் பண்ணிகிட்ருக்கோம், அதாவது நன்மை செஞ்சுட்டே இருக்கோம், ஆனால் அவங்களுக்குள்ளேயே போய் மாட்டிக்கிறோங்கிறதே நமக்கு தெரியாமல் போயிடுது. கல்யாணம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, நன்மை செஞ்சுட்டே இருக்கீங்க, ஆனால் யாருக்கு செஞ்சோமோ அவங்களே நமக்கு எதிரி ஆகிட்டாங்களா, என்ன பண்ணுறது? மனசே உடஞ்சி போயிடுது. யாருக்கு நம்ம கோர்ஸ் எடுத்தோம், யார் கையை பிடிச்சி நம்ம சென்டருக்கு கூப்பிட்டு வந்தோம், யாருக்கு யோகா கற்றுக் கொடுத்தோமோ, யாரை மதுபனுக்கு கூப்பிட்டு போமோ, யாருக்கு 4 தாமத்தை காட்டினோமோ, யாரை நம்ம பாபா கூட சந்திக்க வச்சோமோ, அவங்க நம்ம எதிரியாகி உட்கார்ந்துருக்காங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ எந்த சகாசை கொடுப்பீங்க அவங்களுக்கு? இல்லை மனசுக்குள்ளேயே ஒரு யுத்தம் நடத்திட்டு இருப்பீங்களா? யுத்தம் செஞ்சிட்டு இருப்பீங்களா? அதனால் உலகத்தினுடைய கல்யாணம் செய்தவாறே, நன்மை செய்தவாறே அந்த உலகத்தின் மீது ஒரு விரக்த நிலை, எல்லாத்துலேருந்து டிட்டாச் ஆன ஒரு மனநிலை நமக்கு இருக்கணும். தன்னைத்தானே என்ன பண்ணணும்? தன்னை பாதுகாப்பாக வச்சுக்கணும். பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து டாக்டரே தானே பேஷண்ட் ஆகிட்டா என்னாகும்? அப்போ அந்த பேஷண்ட்டுக்கு எப்படி சேவை பண்ணுவார்? அதனால் இந்த 2 சக்திகள் இதுக்கு ரொம்ப கம்மியான டிஸ்கஷன் நம்ம பண்ணுறோம், அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுறதில்ல இந்த 2 சக்தியை பற்றி. அந்த 2 சக்தி என்னெல்லாம்? முதல்ல தயாராக இருக்கக்கூடிய சக்தி எவரடி சக்தி, அப்புறம் விஸ்தாரத்தை சாரமாக்கக்கூடிய சக்தி, அது மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிற சக்தி. 2ல என்ன வித்தியாசம் இருக்குது? 2மே ஒன்று போல தான் இருக்குது, வித்தியாசம் தெரில. ஒன்றில் எக்ஸாம்பிள் இருக்குது ஆமை, இன்னொன்றில் பேக்கேஜ் எல்லாம் காட்டுவாங்க. ஒன்று கண்ட்ரோலிங் பவர், தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, அதை சுருக்கி கொள்ளக்கூடிய சக்தி, கர்மேந்திரியங்களை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. அது வீணான விஷயங்கள் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்வது. எவ்வளோ விஸ்தாரம் பண்ணி வச்சுருக்கிறோம் நம்ம எதை விஸ்தாரம் பண்ணி வச்சுருக்கோம்? நம்மளுடைய சம்பந்தங்களை விஸ்தாரம் பண்ணி வச்சுருக்கிறோம், சேவைகளை விஸ்தாரம் பண்ணி வச்சுருக்கிறோம். நான் அப்படிங்கிற விஸ்தாரம் நிறைய இருக்குது. எவ்வளவு அதிகமான விஸ்தாரம் இருக்குமோ அந்த அளவு அதிகமான பயம் இருக்கும். ஒரு நெசவாள பெண் இருந்தாங்க, அவங்களுடைய தோழி அவங்கள பார்க்குறதுக்காக ஒரு நாள் வந்தாங்க. ஆனால் இந்த பெண் இருக்காங்க இல்லையா, நெசவாள பெண், அவங்களுடைய வீட்டில் நிறைய நூல் இருக்குது, நிறைய கலரான நூல் இருக்குது. அவங்க தோழி வராங்க இல்லையா அவங்க வீட்டுக்கு, அப்போ அவங்க பார்க்குறாங்க, அவங்களுடைய பார்வை எல்லா நூல் மேலேயும் அங்கே கலராக இருக்க நூல் மேலே படுது. எங்கு கண்கள் படுகிறதோ அங்கே சக்தி அங்கே அது நிறையுது, அதில் போய் படுது. அப்போ மனசில் அவங்களுக்கு ஆசை உதயமாகுது. அந்த நெசவாள பெண் சொல்கிறாங்க, நீ வந்திருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம், நான் உனக்காக ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாங்க. அவங்க நாஸ்தா பண்ணுறதுக்காக உள்ளே போயிட்டாங்க. அப்புறம் இந்த தோழி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு நூல் கண்டு, மொத்தத்தில் ஒரு நூல் கண்டை எடுத்துக்கிறாங்க, தன்னுடைய கம்கூட்டில் வச்சுக்குவாங்க, ஒழிச்சு வச்சுட்டாங்க. அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பார்க்குறாங்க, அந்த நெசவாள பெண் ஒரு கட்டு அந்த நூல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு சந்தேகம் வருது, இவங்க கண்டிப்பாக நூல் எடுத்திருப்பாங்க அப்படின்னு. அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க, நம்ம எவ்வளோ நாள் கழித்து நம்ம சந்திக்கிறோம், நம்ம ஏன் நடனம் ஆடக்கூடாது, டான்ஸே ஆடக்கூடாது, வா நடனம் ஆடலாம், டான்ஸ் பண்ணலாம். ஏன்னா உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப குஷி ஆகிடுச்சு, நீ இவ்வளோ நாள் கழித்து வந்திருக்கிறியே, ஏன் நம்ம டான்ஸ் ஆடக்கூடாது? அவங்க சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம், எனக்கு டான்ஸ் வராது,
சொல்கிறாங்க, இல்லை இல்லை எப்படி வருதோ அவ்வளோ டான்ஸ் ஆடலாம் அப்படின்ட்டு. அவங்க டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. டான்ஸ் ஆடிட்டு கூட கையை எப்படியே வச்சுருக்காங்க. ஏன்னா அக்கிளில் வந்து இது வச்சுருக்காங்க நூல் கட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ ஏன் அப்படி பண்ணிகிட்ருக்க, ஏன் கையை தூக்கவே மாட்டேங்கிற, கையை தூக்கி அப்படி வீசி டான்ஸ் ஆடணும் அப்படின்ட்டு. அவங்க ஒரு கையை மட்டும் அப்புறம் தூக்குறாங்க. 2 கையையும் தூக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இல்லை எனக்கு ஒரு கை தூக்குக்கு தான் வரும், எனக்கு இப்படி தான் டான்ஸ் ஆட தெரியும் அப்படின்ட்டாங்க. கதை முடிஞ்சிருச்சு. எங்கு திருட்டு இருக்குதோ அங்கு பயம் இருக்கும். எங்கேயாவது எதையாவது ஒளிச்சு வைக்க வேண்டியது நிலைமை இருக்குது அப்படின்னா அங்கே நடனம் ஆட இயலாது. விடுதலை முக்தியான நிலையிலிருந்து நடனம் ஆடணும். நம்மளுடைய வாழ்க்கையை நடனமாக ஆகிவிட வேண்டும். நம்மளுடைய ஒவ்வொரு கர்மமும் நடனம் ஆகிவிட வேண்டும். நம்மளுடைய பிறப்பும் ஒரு நாட்டியம், நம்மளுடைய இறப்பும் ஒரு நாட்டியம். மொத்தத்தில் நம்மளுடைய வாழ்க்கை என்பது ஒரு திருவிழா. பயமே இல்லை. ஏன்னா விஷயங்கள் வருது, விஷயங்கள் போகுது. சண்டே முரளி, நம்மளுடைய விஷயங்கள் வருது அப்படின்னா அது ஓடக்கூடியது, ஆறு மாதிரி. அது ஓடிட்டே இருக்கு, வருது போகுது, அது நிறுத்தக்கூடாது. அது வந்து பொம்மை மாதிரி. அப்போ என்ன கேட்டீங்க, நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிற சக்தி, அதாவது கண்ட்ரோலிங் பவர், அப்புறம் விஸ்தாரத்தை சாரமாக்கக்கூடிய சக்தி, பவர் வித்ட்ராவ் அண்டு பவர் டு பேக்கப். இந்த விஷயத்தில் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி போகணும். ஓகேவா? அப்போ என்ன கேட்டீங்க, அமிர்த வேளையில் தன்னைத்தானே என்ன நினைவுபடுத்தணும், நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் அப்படிங்கிற நினைவை நம்மளே கொடுக்கணும் அமிர்த வேளையில். ஒன்று வந்து மாஸ்டர், ஒன்று வந்து சர்வ, இன்னொன்று சக்தி. சக்திகளை கூப்பிட வேண்டிய அவசியம் கூட இருக்கக்கூடாது. சக்திகள் தானாகவே வந்து அங்கே காரியம் ஆற்றணும். பாபா சக்திகளுக்காக எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு. சக்திகளை ஆவாகனம் பண்ணுங்க, சக்திகள் உடனே வந்துடும். சக்திகள் உங்களுடைய சேவாதாரிகளாக ஆயிரணும். சக்திகள் சஸ்திரம் அப்படின்ட்டு இருக்கார் பாபா. எந்த நேரத்தில் எந்த மாதிரி சூழ்நிலையோ அந்த மாதிரி சக்தியோ, எந்த சக்தி தேவையோ அந்த சக்தி வரணும். இப்போ சகிப்புத்தன்மையினுடைய சக்தி எனக்கு வேணும் அப்படின்னா அங்கே சகிப்புத்தன்மை அப்படிங்கிற சக்தி தான் வரணும். அப்போ நீங்கள் என்ன ஆயிடணும், சக்திகளுக்கு மாலிக், எஜமானன் ஆயிடணும். சக்திகள் உங்களுடைய ஆக்ஞையை, அதாவது கட்டளையை அவங்க ஏற்றுக்கணும். நான் சக்திசாலி ஆவேன், மே சக்திசாலி ஹூம். எந்த ஒரு வார்த்தை சப்தம் இருக்குதோ அதில் நிறைய பவர் இருக்குது. அதனால் இன்றைக்கு ஹோம்ஒர்க்கில் ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் பவர் வேர்டு ரைட்டிங். வெற்றி அப்படிங்கிற வார்த்தையை 21 தடவை எழுதணும். வெற்றி, விஜய் 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 விஜய், அது ஹிந்தியில். தமிழில் வெற்றி வெற்றி வெற்றி, இங்கிலீஷில் விக்ட்ரி. அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, வெற்றிங்கிறது உள்ளுக்குள்ளே, சஃபல்தா அப்படிங்கிறது வெளியில். விஜய் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே, சஃபல்தா அப்படிங்கிறது வெளியில். நான் விஜய், மே விஜய் ஹூம், நான் வெற்றி பெற்றவன். தன்னுடைய ரொம்ப காலமாக ஒரு பலவீனம் நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது, அது சேஞ்சே ஆகலை, போகவும் இல்லை. அதை மீது வெற்றி அடையணும். வெற்றிங்கிறது எப்போவுமே ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டெப்பில் தான் ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல கொஞ்சம் மணி நேரத்துக்காக அதை வின் பண்ணுங்கள். 6 மணி நேரம், 8 மணி நேரம், அப்புறம் 12 மணி நேரம், அப்புறம் 16 மணி நேரம், அப்புறம் 24 மணி நேரம், அப்புறம் 1 நாள், அப்புறம் 3 நாள், அப்புறம் 7 நாள், அப்புறம் 21 நாள், அப்புறம் 30 நாள், அப்புறம் 90 நாள், அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக. எதை விட்டனோ அதை விட்டாச்சு, அது மீண்டும் அதை வரக்கூடாது. அந்த வழியில் போகவே கூடாது. எந்த ஒரு மனிதனை விட்டனோ அவ்வளோ விட்டாச்சு, எந்த ஒரு பொருளை விட்டனோ அது விட்டாச்சு, அவ்வளோதான். இப்பொழுது நீ என்னுடைய யாத்திரையின் பாகம் அல்ல. அந்த மனிதன்கிட்ட, அந்த பொருள்கிட்ட, அந்த மாயா கிட்ட என்ன சொல்லணும், நீ இப்பொழுது என்னுடைய யாத்திரையின் பாகிதாரி அல்ல, பங்குதாரர் அல்ல. பாய் அப்படின்னு சொல்லணும். என்ன பண்ணணும், பாய் சொல்லிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்கு இப்போ பார்த்தோம். 2வது ஹோம்ஒர்க்கு 3 பொருட்கள் பார்க்கணும். அதாவது சக்திகளுடைய ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கணும். உதாரணம், எக்ஸாம்பிளுக்கு வந்து வஸ்து, பொருட்கள், மனிதர்கள் அல்ல, பொருட்களை, மனிதர்கள் அல்ல, வியக்தி கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து சூரியன் வந்துருச்சுன்னா பாருங்கள், ராத்திரி எவ்வளோ கார் இருளாக இருந்தது, ஆனால் சூரியன் வந்தோடனே எவ்வளோ கார் வெளிச்சம் ஆயிடுச்சு. சூரியன் வந்தவுடனே 4 பக்கமும் உஜாலாவாயிருது, அதாவது வெளிச்சம் வந்துடுது, பிரகாசம் வந்துடுது. ராத்திரி 12 மணிக்கு யாராவது சொல்கிறீங்க பாபா மலைக்கு போங்க, மம்மா மலைக்கு போங்க, இல்லைன்னா
இந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்க, இருட்டில் போங்க, காட்டுக்குள்ளே போங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இருட்டு அப்படின்னா, காரிருள் அப்படின்னா அது அதனுடைய முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்ன? அது பயமுறுத்துது. இருள் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்குது. பிரகாசம், வெளிச்சம் அப்படின்னா அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? அது நம்மளை நிர்பயமாக ஆக்குது. பயம் இல்லாதவங்களாம் நம்மளை மாற்றுது. அதே வழியில் தான் டெய்லி போயிட்டுருக்கோம். ஆனால் அது இருட்டான நேரத்தில் அந்த பக்கம் போகும்போது பயமாக இருக்குது. அதுவே வெளிச்சமாக அதே இடத்துல போகும்போது பயமே இல்லை. எவ்வளோ வித்தியாசம்! ஒருவேளை இருட்டில் ஒரு சப்தம் வருது, அப்படின்னு சத்தம் வருது அப்படின்னா, ஒரு சப்தம் வந்துட்டுருக்கு, திடீர்னு இன்னொரு சப்தம் வந்துருச்சு அப்படின்னா, அப்புறம் ஏதோ கருப்பாக ஏதோ தெரியுது அப்படின்னா, கொஞ்சம் ஏதோ அசையுது அப்படின்னா, திடீர்னு கரண்டு போயிடுச்சுன்னா, திடீர்னு புயல் வருது, இல்லை சூறாவளி வந்துருச்சுன்னா, திடீர்னு யாராவது உங்கள் பின்னாடி கை வச்சிட்டாங்கன்னா, இருள் நம்மை பயமுறுத்துகிறது. அதனால் எப்போவுமே எல்லாருக்குமே என்ன பிடிக்குது? பாவகர்மங்கள் எப்போ நடக்குது? இருளில் தான் நடக்குது. இருட்டில், உஜாலாவாக இருக்கும்போது, அதாவது வெளிச்சமாக இருக்கும்போது அது நடக்காது. தவறுகள், பாவத்தை அந்த இருள் மறைத்து விடுகிறது. அப்போ அதே மாதிரி இப்போ 3 விஷயங்களை நீங்கள் செலக்ட் பண்ணணும். 3 வஸ்துக்களை, பொருட்களை. ஒன்று பார்த்தோம் சூரியன், 2வது யாரோ சிறுத்தைன்னு சொல்லியிருக்காங்க, 3வது கடல், அப்புறம் வேற மலை, வேற ஏதாவது சொல்லுங்கள். இதெல்லாம் இயற்கையினுடைய விஷயம். வேற ஏதாவது சொல்லுங்கள். சங்கு, அப்புறம் சாவியில் எவ்வளோ பவர் இருக்குது? சாவி இல்லை அப்படின்னா பூட்டை உடைக்க வேண்டியதாகிடுது. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லானது. அப்புறம் சுத்தியல், சக்தியினுடைய அடையாளம். இது துப்பாக்கி கூட சக்தியினுடைய ஒரு அடையாளம். அப்புறம் 3வது நமக்கு நாமே ஆசீர்வாதம் கொடுக்கணும். எல்லாரும் உங்கள் கையை தலைக்கு மேலே வச்சுக்கோங்க. நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவேன். வாயில் சொல்லக்கூடாது, மனசுக்குள்ளே சொல்லுங்கள். மாஸ்டர் சர்வசக்திவான் பவ. அதான் இப்போ அனுபவம் பண்ணுங்கள். என்னுடைய கைகளிலிருந்து எனக்குள், ஆத்மாவாகி எனக்குள்ள அளவிட முடியாத சக்திகள் எனக்குள் மழையாக பொழிந்து கொண்டிருக்கின்றது. நான் சக்தியாவேன். சக்திகள் தான் என்னுடைய அலங்காரமாகும். சக்திகள் எனது சாதனையாகும். சக்திகள் பரமாத்மாவின் பரிசாகும். சிவனின் சக்தி நான் தான். நானே சிவனின் சக்தியாவேன். நானே துர்கா, நானே காளி, நானே மகாலட்சுமி, நானே சரஸ்வதி, சிவனின் அர்த்தாங்கினி, சிவனின் மனைவி, சிவனின் நானே சக்தியாவேன். சர்வ சக்திகளும் எனக்கு அடிமையாக உள்ளன. நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவேன். இப்போ கையை கீழே போடுங்க. இப்போ இன்றைக்கி இந்த 3 காரியங்கள் நம்ம செய்யணும். 3 ஹோம்ஒர்க்கு. கோவில் சக்தியினுடைய ஒரு அடையாளம். இப்போ ஆஞ்சநேயர் அவர் கூட ஒரு சக்தியினுடைய வடிவமாக இருக்கிறார். 7 கடலை தாண்டி போய் பறந்து போனார். அப்போ எவ்வளோ சக்தி! அச்சா. ஓம் சாந்தி.